படி தான் ஆத்ம ஞானம். இப்போ ஆச்சாரியன் உபதேசிக்க ஆத்மாவை பற்றிய தெளிந்த ஞானம் நமக்கு உண்டாகுமா? அது எப்படி? ஏற்கனவே தான் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஏற்கனவே என்ன புரிஞ்சுட்டோம்? எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சுட்டோம். அந்த ஆத்மாவின் தன்மைகள் எதுவும் இது வரைக்கும் நமக்கு புரியலையே. ஆனால் இப்போது ஆச்சாரியன்ட்ட உபதேசம் கேட்கும்போது ஆத்மா என்றால் இப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுப்போமா? எப்படி? கிருஷ்ணன் சொல்றான். இதே வாக்கியம் முண்டக உபனிஷத்திலும் உள்ளது, உத்தவ கீதையிலையும் இருக்கு. சுபர்ணா வேதௌ சதிருஷௌ சகாயௌ எதிர்ச்சையைதௌ கிருட்ட நீடௌ ச விருக்ஷே ஏகஸ்தயோ காததி பிப்பலான்னம் அந்யோ நிரன்னோபி பலேன பூயான். இப்போ ஒரு கதை கேளுங்க. ஏன்னா எப்போதுமே பிலாசபியா சொன்னா எல்லாரும் தூங்கிடுவா. ஒரு பிப்பல மரம் இருக்கான். அந்த பிப்பல மரத்துல 2 பறவைகள் இருக்கு. முதல் பறவை பழத்தை சாப்பிட்டுடுத்து, மரத்துல உள்ள பழத்தை, அதனால அது இழைச்சுட்டே போச்சான். இன்னொரு பறவை அந்த பழத்தையே சாப்பிடல, அதனால அப்படியே புஷ்டியா குண்டா 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 போயிட்டே இருந்ததாம். இதான் கதை. ஓகேயா? ஒரு பிப்பல மரம், அந்த கிளையில 2 பறவை, 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பழத்தை சாப்பிட்ட பறவை இழைச்சு போச்சு, பழத்தை சாப்பிடாத பறவை குண்டாயிடுது. எப்படி? நம்ம உடம்பு தான் அந்த பிப்பல மரமா. அதுல முதல் பறவை இருக்கே, அதுக்கு ஜீவன்னு பேரு. யாரு? நாம தான். இன்னொரு பறவைக்கு ஆத்மான்னு பேர், அதான் பெருமாள், பரமாத்மான்னு அர்த்தம். அப்போ ஒரு பறவை ஜீவன் என்ற ஜீவாத்மா, இன்னொன்னு ஆத்மாங்கிற பரமாத்மா. இதுல ஜீவன்கிற பறவை என்ன பண்ணிட்டுனா, சரீரம்ங்கிற பிப்பல மரத்தில் வரக்கூடிய பழம் எதுன்னா சுக துக்கம், உலகியல் இன்ப துன்பம். ஜீவாத்மா பாப புண்ணியத்துக்கு வசப்பட்டவன். பாப புண்ணியத்தின் பலனான அந்த பழத்தை, சுக துக்கத்தை இவன் அனுபவிக்கிறான். அனுபவிக்க இழைக்கிறான்னா ஞானம் சுருங்கிண்டே போறதும், நமக்கு அறிவு சுருங்கிண்டே போறது, அறியாமையில இருக்கும். இன்னொருத்தர் யாரு? ஆத்மாங்கிற பெருமாள், பரமாத்மா. அவர் கர்மாவுக்கு அப்பாற்பட்டவர், உலகியல் சுக துக்கத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் பேரானந்தத்திலேயே இருப்பார். அதனால இந்த பழத்தை அவர் சாப்பிட மாட்டார். அதனால அவர் எப்படி இருக்கார்னா எப்போதும் விரிவடைந்த ஞானத்தோடு இருக்கிறார். விஷயம் புரிஞ்சுதா? அப்போ உடம்புங்கிற பிப்பல மரத்துல ஜீவாத்மா என்பவன் சுக துக்கங்களையும் பாப புண்ணிய பலனையும் அனுபவிச்சு ஞானம் சுருங்கி போறது, இழைச்சு போறான். பரமாத்மாங்கிற பறவை எதனாலையும் பாதிக்கப்படலை, அதனால புஷ்டியா இருக்கார். அதனால சாப்பிட்றவன் இழைச்சு போறான், சாப்பிடாம இருக்கிறவன் புஷ்டியா இருக்கான். இது நம்ம உபநிஷத்துகளில் உத்தவ கீதையில் இருக்கு. இது அப்படியே கண்டம் விட்டு கண்டம் மாதிரி போயிடுது. என்ன பண்ணிட்டான்? வேற ஊருக்கு போய் அவ பிப்பல மரத்தை ஆப்பிள் மரமாக்கினான், ஆத்மாவை ஆடமாக்கினான், ஜீவனை ஏவாளாக்கினான். ஆப்பிளை சாப்பிட்டுட்டா, அதனால உலகில் பிறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதுன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? கதையை எடுத்துட்டு பிலாசபியை விட்டான். நாம சொல்றோம், ஆமா பழத்தை சாப்பிட்டதுனாலதான் பிறவி. எந்த பழம்னா கர்மாங்கிற பழத்தை சாப்பிட சாப்பிட மேற்கொண்டு பிறவி என்பது ஏற்படுகிறது. அதை சாப்பிடாம நீ பரமாத்மாட்ட போனா பிறவியில் இருந்து விடுதலை பெறலாம்னு நாம சொன்ன கான்செப்டை வச்சுட்டு ஆடம் ஏவாள் ஆப்பிள்னு அங்க போயிட்டு இருக்கு. அதை விட்டுடுங்க, நம்ம இங்கே வந்துருவோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம். ஆத்மானமன்யன் சசவேத வித்வான் அபிப்பலாதோ நது பிப்பலாதஹ யோ வித்யயா யுக் சச்ச நித்ய பத்தஹ வித்யாமயோ யஸ்ஸது நித்ய முக்தஹ. அப்ப இந்த ஜீவாத்மா என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்க பரமாத்மா அவன் இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறான். நாம தான் சிக்கின்னு இருக்கோம். நாம ஒரு ஜெயிலில் இருக்கோம். நம்மளை ரிலீஸ் பண்ணணும்னா ரிலீஸ் பண்றவர் முதல்ல ஜெயிலுக்கு வெளியில இருக்கணும் இல்லையா? இன்னொரு கைதியால நம்மள ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப பக்கத்துல இருக்க பரமாத்மாவை பாரு, நம்ம கூடவே இருக்கான். இந்த உடம்புல நம்ம கூடவே எம்பெருமான் வசிக்கிறான். அப்ப அந்த எம்பெருமான பார், அவன் இதற்கு அப்பாற்பட்டவன். அவன் திருவடியில விழுந்தா இதுலேயும் தப்பிக்கலாம் இல்லையா? புரிந்து கொண்டு பரமாத்மாவாகிய என்னை பற்று. இதுக்குத்தான் ஆத்ம ஞானம்னு பேரு. உண்மையான ஆத்ம ஞானம்னா என்னன்னா, ஜீவாத்மாவையும் புரிஞ்சுக்கணும், பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கணும். கர்மாவால நாம் அடுத்தடுத்து பிறவி எடுக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கர்மாலேந்து விடுபட்டு எம்பெருமான் திருவடிகளை பற்றுவதுதான் கர்மாலேந்து விடுபட்டு மோட்சம் பெறுவதற்கு வழின்னு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டா ஆத்ம ஞானம். அதனால பிப்பல மரம், 2 பறவை, பழத்தை சாப்பிட்டா இழைச்சு போகும், பழத்தை சாப்பிடலன்னா புஷ்டியா இருக்கும். நாமும் இனி பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணிட்டா கர்மாங்கிற பழத்திலேருந்து விடுபடுவோம். பெருமாளை போல விரிவடைந்த ஞானத்தோடு மோட்சத்தை அடைஞ்சிடுவோம். இதுதான்ப்பா ஆத்ம ஞானம். இது 3வது படி. இப்ப 2 படியை தாண்டிட்டா இந்த 3வது படி ஆத்ம ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்ப 4வது படி. மணி 4:32. 4வது படி என்ன? 4வது படி இங்க ஒரு ஸ்லோகம் போடுறான் பாருங்க கண்ணபிரான். சப்த பிரம்மணி நிஷ்ணாதஹ ந நிஷ்ணாயாத் பரே யதி ஸ்ரமஸ்தஸ்ய ஸ்ரமபலஹி அதேனுரிவ ரக்ஷதஹா. இப்ப இது வரைக்கும் ஆத்ம ஞானம்னு வந்ததே, இது அத்தனையும்
இவன் மட்டும் பக்தி யோகத்துல ஈடுபடாம இருந்தா எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போயிடும்ட்டான். சில பேர் என்ன பண்ணுவா, நவவித பக்தியை சொல்லு, நான் தலகிழ நெற்று பண்ணி ஒப்பிப்பான். பிரகலாத சரித்திரம் சொல்லுவான், துருவ சரித்திரம் சொல்லுவான். சரி, இதில் நீ ஏதாவது ஃபாலோ பண்றியா? நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலப்பா, நான் பாட்டுக்கு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன்பா. கிருஷ்ணன் சொல்ற உதாரணம் பாருங்க, சப்த பிரம்மணி நிஷ்ணாதகா. சப்த பிரம்மம்னா வேத சப்தத்தால், வேதத்தின் சொற்களால் அறிந்து கொள்ளக்கூடிய பகவான் அர்த்தம். நான் நிஷ்ணாயாத் பரே எதி, பரபிரம்மம்னா நாம தியானம் பண்ணி அனுபவிக்கிற பகவான் அர்த்தம். அதுக்காக உடனே ரெண்டு பெருமாளான்னு யோசிக்காதீங்கோ, இந்த கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். சப்த பிரம்மம் பரபிரம்மம்னு ரெண்டா சொல்றான் கிருஷ்ணன். சப்த பிரம்மம்னா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இப்போ அடியன் உபன்யாசம் பண்ணும்போது நீங்க கிருஷ்ணனை பத்தி கேட்கறது இல்லையா, இதை கேட்கும் போதே உங்க மைண்ட்ல கிருஷ்ணனுடைய ஒரு வடிவம் வந்திருக்கும், உத்தவருடைய ஒரு வடிவமும் வந்திருக்கும். கிருஷ்ணனும் உத்தவரும் பேசின்னு இருக்கான்னு நாம அப்படியே மனக்கண்ணில் இமேஜின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு சப்த பிரம்மம்னு பேரு. இப்போ உபன்யாசம் கேட்டுட்டு பிரம்மோத்சவத்துல பார்த்தசாரதி பெருமாள் எழுந்துருள்வார். அப்போ போய் அவரை சேவிச்சு அவர் குணங்களில் ஈடுபட்டு கண்ணீர் விட்டு மெய் சிலிர்த்து குரல் தழுதழுத்து ஈடுபடுறோம் இல்லையா, அதுக்கு பரபிரம்மம்னு பேரு. இப்போ காதால கேட்டது சப்த பிரம்மம். இதை நன்னா கேட்டுட்டு பரபிரம்மத்தில் ஈடுபடாம நான் டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டேன்னா இவ்வளவு நேரம் நாம கேட்டோம் பாருங்க, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அதுக்கு உதாரணம் சொல்றான் கிருஷ்ணன். அது எதை போலன்னா, ஒருத்தர் மாடு வாங்கி வச்சிருந்தாராம், ஆனா இந்த மாடு பாலே கறக்காதுன்னு சொன்னா இவன் மாடு வாங்கினது எப்படி பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ, நீ மாடு வாங்கினதே பால் கறக்கிறதுக்கு தான். அதுபோல சப்த பிரம்மம்னு பகவானை பற்றி அறிந்து கொண்டதே அந்த பரபிரம்மத்தை அனுபவிப்பதற்காக, அனுபவித்து பக்தி யோகத்தில் ஈடுபட. அப்போ தியரிட்டிக்கலா எல்லாத்தையும் கேட்டுட்டு பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா, புத்தக புழுவாக இருந்துட்டு பக்தி யோகத்துல ஈடுபடாம விட்டுட்டேன்னா அது மொத்தமும் பலன் இல்லாமல். சில பேர் மாடு வச்சிருப்பா, மாடு எப்படிங்க இருக்குன்னா 5க்கு 2 பழுது இல்லைம்பா. மாட்டுல 5க்கு 2 பழுது இல்லைன்னா பசுமாட்டுக்கிட்ட இருந்து 5 ஐட்டம் வரணும்: பால், தயிர், நெய், கோமயம், கோமூத்திரம். 5க்கு 2 பழுது இல்லைன்னா கடைசி 2 மட்டும் வருது, முதல் 3 வரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி தானோ. அதனால நீ வெறும்ன சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுனுட்டே நிக்காதப்பா, பக்தியில ஈடுபடு. என்னை குறித்து பக்தி யோக உபாசனை தியானத்தில் ஆழ்ந்திருக்க வேண்டும். அதாவது பக்தி வேற, பக்தி யோகம் வேற. பக்தினா இப்போ கோவிலுக்கு வரோம், பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்கிறோம், உபன்யாசங்கள் கேட்குறோம், கைங்கரியங்கள் பண்றோம், இதெல்லாம் பக்தி. அதுக்கு மேல பக்தி யோகம்னா இடைவிடாது பகவானையே சிந்திக்கணும், அதையும் அன்போடு சிந்திக்கணும். சில பேர் வேண்டா வெறுப்பா, என்னடா இது பெருமாளை சிந்திக்க சொல்றாளே, பல்ல கடிச்சுன்னு சிந்திக்கிறதெல்லாம் பக்தி யோகம் கிடையாது. ஆசையோடு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகுன்னு அவன் குணங்கள்ல ஆழ்ந்து சிந்திக்கிறோம் பாருங்க, அப்படி தியானத்தில் ஈடுபடுவது பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துல ஈடுபடு. உத்தவர் கேட்டார், அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாச்சே, நாங்கள்லாம் கண்ணை மூடிட்டு தியானம்னு உட்காந்தாலே எங்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காதோ அவர் தான் முதல் அட்டண்டன்ஸே போடுவார். கண்ணை மூடினோன்னா உட்காந்து பாருங்க, நமக்கு என்ன ருக்மிணி தாயாரும் பார்த்தசாரதி பெருமாளுமா தெரியவா? யாரை பிடிக்கவே பிடிக்காதோ ஹலோன்னு அவர் கனவுலையும் வந்துருவார், தியானத்திலையும் வந்துருவார். இப்படி இருக்கும்போது எங்களால எப்படி தியானம் பண்ண முடியும்னு கேட்கிறார் உத்தவர். அதுக்கு கிருஷ்ணன் பதில் சொல்றான், அதுக்கும் வழி இருக்குப்பா. சத் சங்க லப்தயா பக்தியா மயிமாம்ச உபாசிதா சவைமே தர்ஷிதம் சத்பிகி அஞ்சசா விந்ததே பதம். எளிமையான வழி சொல்லட்டுமா? இப்படி சத் சங்கத்துல, இதோ திருவல்லிக்கேணியில இந்த நாதமுனிகள் கூட்டத்துல இத்தனை அடியார்கள் ஒன்று கூடியிருக்காளே, அந்த சத் சங்கத்துல ஒத்தன்னு நீயும் போய் உட்காந்துக்கோ, என் சிந்தனை தானா வரும், தேவையில்லாத சிந்தனைகள் தானா விலகும். மிகச்சிறந்த வழி பகவான் இடத்திலே நம் மனது ஈடுபடுவதற்கு மிகச்சிறந்த வழி என்னன்னா சத் சங்கம். இனி கார்த்தால ஒரு அன்பர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரே கவலையா இருக்கு, டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். உபன்யாசம் இருக்கு வாங்கன்னு நங்கநல்லூர் ஹயக்ரீவர் கோவில்ல உபன்யாசம் முடிச்சதும், உண்மை அடியன் உபன்யாசங்கிறதுனால சொல்லலை, அது நல்ல சத்சங்கம் அடியார்கள் கூடியிருந்தா, முடிச்சதும் அவர் வந்தார். 90% பிரச்சனை போன மாதிரி உணர்ந்தேன்னார். என்ன காரணம்னா, பகவத்குணத்தில் ஈடுபட்டுட்டோம்னா நம்ம மனசு வேற எங்கேயும் போகவே போகாது, அவன் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருவான். அதனால உனக்கு பக்தி யோகம்னு நிரந்தரமாக உன்னுடைய மனம் என்கிட்ட இந்த மாதிரி ஈடுபடணும்னா, பக்தி எல்லாரும் பண்ணிடுவோம், ஒரு கோவிலுக்கு போவோம், கைங்கரியம் பண்ணுவோம், புஷ்பமாலை சமர்ப்பிப்போம், உபன்யாசம் கேட்போம். ஆனா தியானத்துல உட்காந்து பகவானையே இடைவிடாமல் காதலோடு அன்போடு சிந்திக்கும் நிலை வரணும்னா சத் சங்கம் தான் சிறந்த வழி. அதனால இதான் 4வது படி. சத் சங்கத்தில் அடியார்களோடு சேர்ந்தா என்னையே நினைக்கும் நிலை, இடைவிடாது இறைவனை சிந்திக்கும் நிலை, அது உனக்கு வந்துடும். பக்தி யோகம்னு என்ன தியானம் பண்ணலாம்னா. இப்ப 5வது படி.